ரிஷப லக்னம், கேது லக்னத்தில் இருக்கிறார். லக்னாதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். லைவ்ல ப்ரெடிக்ட் பண்ணும்போது இவருக்கு 27 வருடம் சுக்கிரதசைன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்? கேது சுக்கிரனை போல செயல்படக்கூடியவர், உச்ச சுக்கிரன். ஆக இந்த இடத்துல ஒருவருக்கு கேதுவும் சுக்கிரனும் அடுத்தடுத்து வரக்கூடியதுனால 27 வருடம் சுக்கிரன் என்ன பலன்களை தருவாரோ அதை அப்படியே மாற்றாமல் அப்படியே தருவார். இந்த இடத்துல எங்க பங்கமாகும்? செவ்வாய் 4ஆம் பார்வையாகவும் சனி 10ஆம் பார்வையாகவும் பார்க்கும்போது மட்டும் இந்த கேதுவால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், சுக்கிரனுடைய பலன்கள் அப்படியே குறையும். ஆனால் சுக்கிரதசையில் அப்படியே கிடைக்கும். ஆக லக்ன கேது என்பது அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை. கேது இங்கே இருக்கிறார். கேதுவின் தசையில் உங்களுக்கு வானவியல் போன்ற அமைப்புகளோடு ஈடுபாடு ஏற்படுகிறது. கேதுவின் திசையில் இந்த இடத்துல கேது இருக்கிறார். ஜோதிடத்தில் ஈடுபாடு, எழுத்தில் ஈடுபாடு, கவிதை எழுதுவதில் ஈடுபாடு, வயதிற்கேற்ற வகையில் புதனின் காரகத்துவங்களில் ஈடுபாடு, இங்கேயும் புதனின் காரகத்துவங்களில் ஈடுபாடு. கேது இங்கே இருக்கிறார். மருத்துவத்துறையில், காவல்துறையில் உங்களுக்கு செவ்வாயின் தசையில் ஈடுபாடு, கேதுவின் தசையில் ஈடுபாடு. எந்த இடத்துல இதைத்தானே பாவகம்னு சொல்றேன், பாவக சுபத்துவம் பாவக பாபத்துவம்னு சொல்றேன். பாவக பாபத்துவத்தை ராகு அதிகப்படுத்தும், பாவக சுபத்துவத்தை கேது அதிகப்படுத்தும்.